Good morning to all. Today we are discuss about the topics 11th Max exercise 1.1 in second sum. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷினில் ரைட் த செட் ஆஃப் -1, இன் செட் பில்டர் ஃபார்ம். அதாவது போன சம் நம்ம என்ன பார்த்தோன்னா செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் நம்மளை ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஆனால் இப்போ நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம இதை லெட்டன்ஸ் எடுத்துக்கிறோம். லெட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் -1, இந்த -1, நம்ம ப்ரீவியஸ் சம்மில் ஒரு சப்டிவிஷனில் பார்த்தோம். அது என்னென்னு உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதா, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது என்னென்னா இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம், x²-1 எழுதலாம். ஓகேவா, இது x²-1 = 0 எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - b² = a + b × a - b மெத்தடில் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த மெத்தட் வரும். ஓகேவா, அப்போ x² - 1² எழுதும் போது x + b x + 1 × x - 1 நமக்கு கிடைக்கும். அப்போ x + 1 × x - 1 = 0. ஸோ இந்த x + 1 = 0ன்னு தனியாக எடுத்துக்கலாம், x - 1 = 0ன்னு தனியாக எடுத்துக்கலாம். ஓகேவா, தென் x + 1 = 0 மீன்ஸ் இந்த +1 அந்த சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -1 ஆகும். அதே மாதிரி இந்த -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +1 ஆகும். அப்போ x = -1 x = 1. அப்போ நமக்கு அந்த அதாவது ரோஸ்டர் ஃபார்முக்கான ஆன்சர் கிடைச்சது. அதாவது -1 × 1 கிடைச்சிது. இதை நம்ம எப்படி செட் பில்டர் ஃபார்மாக ரிட்டர்ன் பண்ணலான்னா p = x belongs to ரியல் நம்பர்ஸ். ஏன்னா ரியல் நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும். ஸோ சச் தட் x is a root of the equation x² - 1 = 0. இதுலேருந்து தானே நமக்கு இந்த -1, +1 கிடைச்சிது. ஸோ அதனால் நம்ம இப்படி எதை எழுதிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து fourth sum பாருங்க. By taking suitable set a, b, c, verify the following. A = set of 1, 2, 3, b = set of 4, 5, 6, 7, c = set of 3, 4, 5, 9, and universal set = set of 1, 2, 3, 4, 5, 6, 7, 9. இதில் நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த கொஷினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். a × b * c = a × b * a × cன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a × b * c கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம b * c ஃபைன் பண்ணலாம். b வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செட் ஆஃப் 4, 5, 6, 7, அண்ட் c வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செட் ஆஃப் 3, 4, 5, 9. ஓகேவா, இது செட்டு. ஸோ b * c மீன்ஸ் என்னன்னா நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு செட்டில் என்ன நம்பர்ஸ் காமனாக இருக்கோ அதுதான் b * cன்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னு ஒரு செட் எடுத்துக்கணும், சின்னு ஒரு செட் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு செட்டுலேயும் எது இன்டர்செக்ட் பண்ணுற, அது மீன் எது காமனாக இருக்கோ அந்த நம்பர்ஸ் தான் நமக்கு b * c. ஸோ பாருங்கள், ரெண்டுத்துலேயும் எந்த நம்பர்ஸ் காமனாக இருக்குது பாருங்கள், 4 and 5. ஓகேவா, இதில் 6 இருக்குது, இதில் 6 இல்லை, இதில் 7 இருக்குது, இதில் 7 இல்லை. நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ், அதாவது ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5. அப்போ b * c = செட் ஆஃப் 4, 5 நமக்கு கிடைச்சிடுது. அப்போ அண்ட் தென் செகண்ட் என்ன பண்ண போகிறோன்னா a × b * c, a × b * c நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். a × b * cனா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு a டேர்ம் என்ன பாருங்கள். a டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 1, 2, 3 அதாவது இன்ட்டு b * c என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 4, அதை செட் ஆஃப் 4, 5. ஓகேவா, இதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு தியரம் நமக்கு வந்து ரிமைண்ட் ஆகும். அது என்ன தியரம்னா, நம்ம 10th படிச்சிருப்போம். நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு தியரம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு டெஃபினேஷன் படிச்சிருப்போம். அந்த டெஃபினேஷனை தான் நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மீன்ஸ் என்னன்னா, என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது. அந்த ஆப்பிளில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் அதை வந்து நான் அதாவது ஷேர் பண்ணி தரது தான் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது ஒரு ஆப்பிளை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அது என் ஃப்ரெண்டு ஒரு 4 பேருக்கும் ஈக்குவலாக அதாவது பேரிங் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா, அதாவது ஏன்னு ஒரு செட் இருக்குது, அந்த ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. இந்த ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் அந்த பிக்கு வந்து பேர் பண்ண முடியும் நம்மளால். தட் இஸ் மீன்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ a × b * c = a வந்து நமக்கு வேல்யூ தெரியும், அண்ட் b * c வேல்யூ தரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை நம்ம பேர் பண்ணலாம். அப்போ செட் ஆஃப்
1,4 இந்த 1 வந்து ஃபஸ்ட்டு 4 கூட பேர் ஆகும், தென் 1 வந்து 5 கூட பேர் ஆகும். அதே மாதிரி 2 வந்து 4 கூட பேர் ஆகும், 2 வந்து 5 கூட பேர் ஆகும். அதே மாதிரி 3 4 கூட பேர் ஆகும் அண்ட் 3 வந்து 5 கூட பேர் ஆகும். நம்ம இதை வந்து பேர் பண்ண அப்புறம் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நமக்கு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிடச்சிச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு வந்து A cross B இன்டர்செக்ஷன் A cross C கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு A cross B வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். A cross B வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A வந்து Aயோட எலமெண்ட்ஸ் என்ன, செட் ஆஃப் 1, 2, 3. அதே மாதிரி Bயோட எலமெண்ட் என்ன, செட் ஆஃப் 4, 5, 6, 7. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண போகிறோம். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வைஸ் வந்து பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 பேர் பண்ணி எழுதிக்கலாம், ரெண்டாவது வந்து 2 பேர் பண்ணி எழுதிக்கலாம், மூணாவது வந்து 3 பேர் பண்ணி எழுதிக்கலாம். எழுதுனா நமக்கு சம் ஆன்சர், நமக்கு சம் பேர்ஸ் கிடைச்சிருது. அண்ட் தென் வந்து அதே மாதிரி A cross Cயை பார்க்கும்போது ஏயோட செட்டையும் சியோட செட்டையும் பேர் பண்ணி எழுத போகிறோம். ரெண்டுத்தையும் பேர் பண்ணால் அதே மாதிரி நமக்கு வந்து சம் பேர்ஸ் கிடைச்சிருது. அதாவது 1 பேர் பண்ணும்போது 1,3, 1,4, 1,5, 1,9. அதே மாதிரி 2 பேர் பண்ணும்போது 2,3, 2,4, 2,5, 2,9. 3 பேர் பண்ணும்போது 3,3, 3,4, 3,5, 3,9. இது மாதிரி பேர் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்தது ஃபைனலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஓகேவா, அந்த A cross பியோட செட்டில் இருந்தும் A cross Cயோட செட்டில் இருந்து எந்த எலமெண்ட்ஸ், ஐ மீன் என்ன எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு காமனாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுதான் இன்டர்செக்ஷன். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் A cross C ஈக்குவல் டு இதில் என்னென்ன எலமெண்ட் காமனாக இருக்குன்னா, இங்கேயும் 1,4 இருக்குது, இங்கேயும் 1,4 இருக்குது. ஓகேவா, அந்த இங்கேயும் 1,5 இருக்குது, இங்கேயும் 1,5 இருக்குது, இங்கேயும் 2,4 இருக்குது, இங்கேயும் 2,4 இருக்குது, இங்கேயும் 2,5 இருக்குது, இங்கேயும் 2,5 இருக்குது, இங்கே 2,6 இருக்குது, இங்கே 2,6 இல்லை. ஸோ அது எடுக்க வேணாம். வி டோன்ட் டேக் தட் எலமெண்ட். ஓகே, அண்ட் தென் இதுலேயும் 2,7 இல்லை, இதுலேயும் 2,7 இல்லை. இங்கே 3,4 இருக்குது, இங்கே 3,4 இருக்குது, இங்கே 3,5 இருக்குது, இங்கே 3,5 இருக்குது. ஸோ ஓகேவா, இதை மட்டும் நம்ம மேனுவலாக எடுத்து எழுதிக்கலாம். ஐ திங்க் ரெண்டு செட்லேயும் என்ன எலமெண்ட்ஸ் நமக்கு வந்து காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். எழுதுனா நமக்கு வந்து இந்த பேஸ் கிடச்சிடும். ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், கம்பேரிசன் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம கம்பேரிசன் பண்ணால் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இது ஈக்குவலாக இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் எழுதலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இன்னும் நமக்கு ஆன்சர் கிடைச்சது. அதாவது A cross B intersection C equal to A cross B intersection A cross C நமக்கு கிடைச்சது. இந்த சம் புரிஞ்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் நடத்துகிற சம்மில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.